அயலானுக்கு எதிராய் கையொங்காமல் அடாததொன்றையும் சொல்லாமல் இருந்தால், துன்புற்றவன் விருப்பத்தை நிறைவு செய்தால், இருள் சூழ்ந்த வேளையிலும் ஒளி உதயமாகும். ஆண்டவரின் வழிநடத்தல் கிடைக்கும். பால்வழியான வாழ்விலும் உள்ளம் நிறைவு காணும். இறைவனோடு உடன்படிக்கை செய்த மக்கள் வாழும் பாங்கை கொண்டே அவர்கள் இறைவனின் மக்கள் என்பதை பிறர் இனம் காண்பார்கள். சுங்கத்துறையில் அமர்ந்திருந்த லேவி என்ற ஆயக்காரனின் வாழ்வில் இயேசு குறுக்கிடுகிறார். அவரை அழைக்கிறார். அவரும் எழுந்து அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார். தன் வீட்டில் பெரிய விருந்து செய்தார். இயேசுவை ஒரு பரந்த ஆயக்கார குழுவுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். யூத மக்கள் மத்தியில் யாருடன் சேர்ந்து உண்ணுகிறோம் என்பது அவர்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் செயல் மட்டுமல்ல, அவர்கள் சமூக, பொருளாதார, அரசியல், சமய, கலாச்சார, அரசியல் ரீதியாக எங்கே யாருடன் நிற்கிறார்கள் என்பதையும் வெளிக்காட்டுகின்றது. என் வீட்டை சுற்றியே ஒருவேளை சாப்பாடு இல்லாதவர்கள் இருக்கும் போது எங்கோ யாருடனோ பகிர்வதற்கு சாப்பாடு எடுத்து செல்கின்றேன். ஏன்? நான் யாரிடம் கொடுத்து ஏழைக்கு உணவளிக்கிறேன் என்பதும் என் நிலைப்பாட்டை காட்டுகின்றது. ஆண்டவரே, நீர் நல்லவர், கருணை மிக்கவர். உம்மை கூவி அழைக்கும் யாவருக்கும் மிகுந்த அருளன்பு காட்டுகின்றவர். ஆண்டவரே, உம்மையின்படி நான் நடக்கும் வண்ணம் எனக்கு வழிகாட்டும். திருப்பேருக்கு அஞ்சும் வண்ணம் எனக்கு வழிகாட்டும். திருப்பேருக்கு அஞ்சும் வண்ணம் என் நெஞ்சை நடப்பியும்.